ரீசெண்டா இப்ப மாநாடு நடந்ததுல்ல, அத பத்தி உங்க கருத்து என்னது ப்ரோ? மாநாடு ஸ்பீச் பார்த்தலாமா? ம். அண்ணன் நல்லா பேசினார்ல, விஜய் அண்ணன் நல்லா பேசினார்ல. ஆமா. ஆமா. அவருக்கு நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சினிமா ஆக்டரு, கூத்தாடி அப்படின்ட்டு. அவர் ம். மனசுலயும் ஓடும்ல. யாரா இருந்தாலும் நம்மளை பத்தி ஏதாவது ஒன்று சொன்னா ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா, நம்ம கண்டிப்பா. வெளிப்படுத்துவோம்ல. இதெல்லாம் நான் அதுக்கு பதிலடியை கொடுக்குற மாதிரி கரெக்டா ஸ்பீச்ல வந்து சொன்னாரு. ம். கூத்தாடிலாம் வந்து எதுவும் கேட்கக்கூடாதா அப்படி இப்படின்ட்டு நல்லா வந்து பதிலடி கொடுத்தாரு. நாங்க ம். வந்து இனிமே முழுமையா அரசியல்ல தான் பண்ண போறோம் அப்படின்ட்டு. இனிமே நோ பேக் அடிக்க மாட்டோம், இறங்கிட்டோம். அதனால வந்து சினிமாவை இனிமே எல்லாரும் மறந்துருங்க, அவ்வளவுதான். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. இனிமே வந்து பேக் அடிக்க மாட்டாரு. முழு நேரம் அரசியல் தான். இப்போ வரப்போற ஒரு படம் மட்டும் தான் கடைசி படமா இருக்கும். ம். இப்போ வர தீபாவளிக்கு அப்புறம் அடுத்த தீபாவளிக்கு ஒரு படம். அதுதான் கடைசி படமா இருக்கும். ம். இந்த மாநாடுல வந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சுல ப்ரோ. ஆமா, ரெண்டு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆ. ஒரு பையனும் ரெண்டு பசங்க வந்து பைக்ல சென்னையில இருந்து வந்தாங்க. அதுல வந்து ஒரு பையனுக்கு அடி, ஒரு பையன் இறந்துட்டான். அது சென்னையில இருந்து வரும்போது ஒரு ராலியில பின்னாடி வந்து விட்டான் போல. அது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு மாநாடு அன்னைக்கு. அதுக்கப்புறம் தொகுதியில இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. தொகுதியில இருக்கிறவங்க அந்த கட்சியிலே டிவிகே கட்சியிலே இருக்கிறவங்க இறந்துட்டாங்க. அதனால வந்து அன்னைக்கு வந்து அடுத்த நாள் வந்து இது ஒரு இஷ்யூவா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. விஜயனை வந்து எதுவுமே இரங்கல் தெரிவிக்கல மாநாடுல அப்படின்ட்டு அவங்க சைட்ல இருக்க பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து நம்ம நியூஸ்ல வந்து சொன்னாங்க. விஜய் சார் எதுவும் கண்டுக்கல, அவங்க கட்சிக்காண்டி இவங்க உழைச்சிருக்காங்க, அவங்க கட்சிக்காரங்க இறந்தது எதுவுமே கண்டுக்கலன்ட்டு. அப்படிலாம் இல்லை. விஜய் சார் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அவங்க இருக்காங்க, ஆனந்த் அவர்கள் ஓகேவா, அவரை விட்டு பார்க்க வச்சாங்க. வீட்டுல போய் நேரா வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. அதனால தெரிவிக்காம இல்ல அண்ணனுக்கு அந்த டைம்ல நியூஸ் போகல. போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க செயலாளர் போய் நேரா போய் மீட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ் ஓகேவா, அவரை விட்டு பார்க்க வச்சாங்க. வீட்டுல போய் நேரா வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டாங்க. அதனால தெரிவிக்காம இல்ல அண்ணனுக்கு அந்த டைம்ல நியூஸ் போகல. போனதுக்கு அப்புறம் வந்து அவங்க செயலாளர் போய் நேரா போய் மீட் பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி அந்த பேரண்ட்ஸ், ஒரு பையன் இறந்து போனால அந்த பையனோட ஃபேமிலியும் டிவிக்கு கட்சி வந்து பாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு செயலாளர் அவரே வந்து இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. கட்சியே பாத்துக்கிடும், அந்த ஃபேமிலியும் கட்சியே பாத்துக்கிடும், இறந்த ஃபேமிலிக்கு. சரி. மாநாடுல நம்ம தளபதி ரேம்ப் வாக் பத்தி சொல்லுங்களேன். நல்லா இருந்துச்சுமா. ரேம்பாக்கு வந்தோடனே கரெக்டா அவர் ஒரு ஃபாஸ்டா ஓடினாரு. அதுல நல்லா இருந்துச்சு. ஒரு என்ஜாய்மெண்டோட அந்த கீழே எல்லாமே டவல் இருந்துச்சுல, அது தூக்கி தூக்கி அண்ணன் மேல போட்டாங்க. அதை எடுத்து அவங்க போட்டு போட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணி போனவங்களுக்குமே என்ஜாய். இங்க இருந்து போனவங்க பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. பாதி டீம்ஸ் இங்க இருந்து போனவங்க இருப்பாங்க பாத்தியா, கொஞ்சம் லேட்டா போயிட்டாங்க போல. அதனால பார்க்க முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. சின்ன அடிக்கடி பார்க்கலாம் அண்ணன், இனிமே அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் நானு. இனிமேல் சினிமா பக்கமே வரமாட்டாங்க ஆமா, அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா. அத பத்தி உங்க கருத்து என்ன ப்ரோ? அரசியல் போயிட்டாங்க, சினிமாவை விட்டுட்டு போயிட்டாங்க.